ராகி உப்புமா செய்யலாம். அதுக்கு 1/2 கப் ராகி மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வாசம் வரும் வரை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துடலாம். அரை கப் ரவை போட்டு வறுத்துக்கலாம். ரவையை எடுத்துடலாம். நல்லா விட்டுடுச்சு. இவங்க எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வறுத்து வச்ச ரவை ராகி மாவும் போட்டுடலாம். சுடுதண்ணி காய வச்சது 2 கப் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த சூட்லேயே இருக்கட்டு, அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தயிர் இட்லி செய்யலாம். அதுக்கு இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். வெந்ததுக்கு பிறகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர் இட்லி செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தயிர் எடுத்துக்கலாம். விழுது ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தயிர் இட்லிக்கு 2 இட்லி எடுத்துக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லியை தயிர்க்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதுக்கு தாளித்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலை, கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போது